கைஸ், இந்த வீடியோவில் எம்டிஎஸ் 2024 உடைய கட் ஆஃப் பற்றி நான் சொல்கிறேன். அப்புறம் என்னுடைய ரிசல்ட்ஸும் நான் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு இதுதான் என்னுடைய ரிசல்ட்டு. இந்த இருக்குல்ல, தினேஷ்குமார் கே, கிருஷ்ணகுமார் பி, நிர்மலா கே, இதான் என்னுடைய ரிசல்ட்டு. செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 நம்ம என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இது வந்து 6, அதாவது ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, 6th. அடுத்து வந்துட்டு SL 125 அப்படின்னு இருக்கா, அது வந்துட்டு ரேங்க். ஸோ ஆல் இந்தியா ரேங்க் 125. அடுத்து கேட் செலக்ட், அதாவது கேட்டகரி செலக்டட், இந்த கேட்டகரி நம்ம செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றது. இது வந்துட்டு கேட்டகரி நம்பர் 9 அன்ரிசர்வ்டு கேட்டகரிலாம் செலக்ட் ஆயிருக்கேன். 62 வந்து ஸ்டேட் கோடு, அலோகேட்டட் ஸ்டேட் கோடு வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கோடு தான். இது அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதான் கிடச்சிருக்கு. செலக்டட் கோடு வந்துட்டு 62. ஏஜ் குரூப், அலாட்டட் ஏஜ் குரூப் வந்துட்டு 18 to 27. நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் அலோகேஷன் இந்த இருக்குல்ல. ஸோ தினேஷ்குமார் கே, இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரைபியூனல் மும்பை. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு மும்பை. ஸோ எனக்கு அலோகேட் ஆகிய ஸ்டேட் வந்துட்டு தமிழ்நாடு தான். சேம் அதே தான், அந்த ரேங்க் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தான் வந்துட்டு அவங்க உடனே இமீடியட்டாகவே வந்துட்டு டிபார்ட்மெண்ட் அலோகேஷனும் சேர்த்தே ரிசல்ட்டும் வருது. இப்போ ஃபர்தராக ஜென்ரல் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருக்குல்ல, தமிழ்நாடு இது வந்து 18 to 27 கட் ஆஃப். 18 to 25 எம்டிஎஸ் பொறுத்தவரை எப்பவுமே நமக்கு அப்படி தான், 2 கேட்டகரியில் இருக்கும் ஏஜ் குரூப். 18 to 25 இதில் தான் நிறையா பேர் இருப்பாங்க. வேகன்சி இதுக்கு தான் நிறையா இருக்கும். தமிழ்நாடு 18 to 25 இது ஸ்டேட் கோடு. தமிழ்நாடு 18 to 25 அன்ரிசர்வ்டுக்கு வந்துட்டு 328 வேகன்சி இருக்கு. 328மே ஃபில் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து செஷன் 2 உடைய மார்க், அதாவது இதான் வந்து கட் ஆஃப். இது வந்துட்டு என்ன கட் ஆஃப்னா, இந்த ஒரு கேண்டிடேட் இருக்காரு, 2000ல பிறந்த, இந்த டேட்ல பிறந்த ஒரு கேண்டிடேட் இந்த மார்க் எடுத்திருக்காரு. இவர் தான் வந்துட்டு லாஸ்டா செலக்ட் ஆயிருக்காரு. இந்த 328 பீப்புள்ல இவர் தான் லாஸ்டா செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இதான் வந்துட்டு கட் ஆஃப். இவருக்கு மேல இருக்க மார்க்ஸ் எல்லாருமே செலக்ட் ஆயிருப்பாங்க, இவர் கீழே இருக்க மார்க்ஸ் யாரும் செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ இதான் அந்த மார்க். அவுட் ஆஃப் 150 இந்த மார்க் வந்துட்டு. ஸோ அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 120 மார்க்ஸ் கட் ஆஃப். ஓபிசிக்கு பார்த்தோம்னா சேம் அதே ஏஜ் குரூப்பில் 120 தான், 120.25, இது 120.78. ஸோ ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த 2 கேட்டகரியில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க. அடுத்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து 118, எஸ்சி 114, எஸ்டி 106 அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்பெசிஃபிக்கான டிஃப்ரெண்ட் லேபிள்டு பீப்புள்ஸோடைய கட் ஆஃப். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேரி ஆகும். இப்போ ஜென்ரலாக கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் இந்த அன்ரிசர்வ்ட்லையும் ஓபிசி கேட்டகரியும் பார்ப்பாங்க. 120 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 150. 120 மார்க்ஸ்னா எவ்வளோ, நம்ம ஒரு 40 கொஸ்டின்ஸ் 2 செஷன்லேயும் வந்துட்டு மொத்தம் எவ்வளோ சேர்த்து 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. 50க்கு வந்துட்டு நம்ம ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடணும். அதாவது இங்கிலீஷில் ஒரு 20 கரெக்டாக போட்டிருக்கணும், ஜிகேல ஒரு 20 கரெக்டாக போட்டிருக்கணும். ரெண்டுலேயும் கரெக்டாக போட்டு நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இருந்தால் 120 வரும் கரெக்டாக மார்க்ஸ். ஓகே, அப்போ வந்துட்டு 20க்கு அபோவ் கரெக்டாக போடணும். இந்த இதில் இந்த வேகன்சி பொறுத்தளவு நம்ம வந்து 300 அண்ட் ஒரு 500 வேகன்சிஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இது எல்லாமே சேர்த்தோம்னா ஓவராலாக ஒரு 600-700 வேகன்சிஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டோ ஒரு ஏதோ ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு ரெண்டுலேயுமே வந்துட்டு 20 அபோவ் கரெக்டாக ஸ்கோர் பண்ணியிருந்தா செலக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்தராக வர எம்டிஎஸ் சொல்கிறேன். 20 கொஸ்டின்ஸ் அபோவ் போடணும். இங்கிலீஷ்லையும் 25க்கு 20 அபோவ் கொஸ்டின்ஸ் போடணும். ஜென்ரல் நாலேஜ்லையும் 25க்கு 20 அபோவ் கொஸ்டின்ஸ் போட்டோம்னா செலக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த 18 to 27 அந்த ஏஜ் குரூப்பு. இந்த குரூப் பார்த்தா கொஞ்சம் வேகன்சி கம்மி தான், ஆனால் கட் ஆஃப் அதனால் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதான் நான் செலக்ட் ஆகிருக்க கேட்டகரி அன்ரிசர்வ்டு. 17 வேகன்சி தான், 17மே ஃபீல்டு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 125 மார்க் அவுட் ஆஃப் 150. ஓகே, ஸோ நம்ம ஏஜ் குரூப் வந்து நீங்கள் 25 கீழேனா ஒரு 5 மார்க்ஸ் உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். 25க்கு அபோவ்னா 5 மார்க்ஸ் அதிகமாக இருக்கும், பிகாஸ் அது காம்படிஷன் அப்படி இருக்கிறனால. அடுத்து ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 125 வருது, அதே தமிழ்நாடு 125 மார்க்ஸ். ஸோ ரெண்டுமே 125 தான். மித்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 மார்க்ஸ் இந்த மாதிரி லெஸ்ஸாக தான் இருக்கும் 5 மார்க்ஸு. ஸோ 120 கொஸ்டின்ஸ் 120 to 125 மார்க்ஸ். ஓகே, அதான் வந்துட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான கட் ஆஃப் இந்த தடவை. நெக்ஸ்ட் டைமும் இந்த கட் ஆஃபை வந்துட்டு நம்ம எய்ம் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்துலேயுமே 20 அபோவ் கொஸ்டின்ஸ் அடிக்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.